ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க உங்கள் வேலன்டெக் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோடெக் பிராண்டோட சோலார் கன்வெர்ட்டர் கிட்ட பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. டிசி லைட் வெயிட் டிசி கன்வெர்ட்டர். இது எல்லாம் நினச்சிருப்பாங்க இது டிசி வோல்ட் 12 வோல்ட் பேட்டரியிலேருந்து 220 வோல்ட் ஏசி மாற்ற நினச்சிருக்காங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. டிசி வோல்ட்டை மட்டும்தான் பூஸ்ட் பண்ணி தரும். பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி 1 பீஸ் ஆம்ப் வந்து 10 ஆம்ப், வோல்டேஜ் 200 வாட், 12 வோல்ட் டிசி இன்புட் கொடுக்குறோம். யூஎஸ்பி அவுட்புட்டும் 2 பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு ரிவர்ஸ் பேட்டரி ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் சொல்ல மாட்டோம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட தான் வரும். ஆக்சுவலாக நான் அதோட அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா கீழே 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. தொடர்ந்து பார்த்தாச்சு பூஸ்டரில் இங்கே மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இதை ரன் பண்ணிட்டு இருக்கும்போது இது தொட்டக்கூடாது. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் அது பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசி 5.2 வோல்ட்டுக்கு 2 யூஎஸ்பி போட்டு கொடுத்துருப்பாங்க. யூஸ் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் ஆன் பண்ணால் உங்களுக்கு இந்த இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு லைட்டு, ஓவர்லோட் ப்ரொடக்ஷனுக்கான லைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சுவிட்ச் ஆன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே அதை இன்புட் பண்ணுறதுக்கு 2 சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் எடுக்கிற சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இன்புட்க்கு உங்களுக்கு பேட்டரியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி 2 பின் கொடுத்துருக்காங்க. இன்னும் காப்பரில் பண்ணியிருக்காங்க. சால்ட் குவாலிட்டி அந்த தான் இருக்குது. இருக்கும் இது நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மாதிரி 12 வோல்ட்டில் ஒரு பேட்ரி தேவை. பேட்டரியில் நீங்கள் ஜஸ்ட் செட் பண்ணிக்கலாம். போலாரிட்டி மாட்டி கொடுத்தாலும் உங்களுக்கு ரிவர்ஸ் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருவாங்க. நம்ம இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ பேட்டரி சும்மாவே கனெக்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. பேட்டரியோட வோல்டேஜ் இதில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் எரியும். உங்களுக்கு இதில் ஒரு சவுண்டும் வரும். ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து லைட்டாக ஒரு சவுண்டு வந்துடுறது. அது இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்லேருந்து அவுட்புட் எடுக்கணும். இந்த போர்ட்லேருந்து வோல்ட் மீட்டர் வச்சு மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் கரெக்டாக காமிக்காது. நான் இப்போ வோல்ட் மீட்டர் வச்சு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் உங்களுக்கு ஏசி வோல்ட்டில் 750 வோல்டேஜ் வைக்கிறேன். இது கன்வெர்ட்டரை ஆன் பண்ணிடுவேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் 2 போர்ட்லேயும் வோல்டேஜ் ஏசியில் உங்களுக்கு வராது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசி வோல்ட் 1000 வோல்ட்லேயும் வைக்கிறேன். பாருங்கள், கண்ணா பின்னான்னு வோல்டேஜ் போயிட்டு வரும். செகண்ட் போர்ட்லேயும் உங்களுக்கு வோல்டேஜ் வராது. நான் உங்களுக்கு இதில் லோடு நம்ம உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை டேரெக்டாகவே உங்களுக்கு லோடு கொடுத்துட்டேன். உங்களுக்கு பல்ப் ஆன் பண்ணோடனே பல்ப் எரியும். டேரெக்டாகவே கொடுத்துருக்கேன். பல்ப் இப்படி தான் எரியும். இப்போ இதுலேருந்து எத்தனை வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். நாங்கள் டிசி வோல்ட் 20 வோல்ட்டில் வச்சுருக்கேன். பேட்டரியோட ஒரு பின்னு அலிகேட்டர் கிப்பில் கொடுத்துருக்கேன். கிப் வச்சு இதில் பார்க்கணும். ஒரு பக்கமாகவே கொடுங்க. நீங்கள் இது மாதிரி அலிகேட்டர் பின் யூஸ் பண்ணும்போது 2த்தையும் இது ஷார்ட் பண்ணி விட்டுடும். அதனால் பார்த்து ஒரு அதர் சைடாக கொடுத்துருங்க.
பாருங்கள், இது 12 வோல்ட் பேட்டரி. இதுலேருந்து இந்த 0.40 வோல்ட் ட்ராப் ஆகுது. பேட்டரிலேருந்து 0.40 வோல்ட் ட்ராப் ஆகுது. பார்த்தீங்கன்னா 100 வாட் குண்டு பல்பு. பாருங்கள், வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 வோல்ட் ட்ராப் ஆகுது. டைம் ஆக ட்ராப் ஆகிட்டுருக்கு. நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணோடனே திருப்பி பழைய வோல்டேஜ் வந்துடுது. 12 வோல்ட் கிட்ட திருப்பி வந்துடுது. பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ட்ராப் ஆகிறத விட ஆம்ப் தான் அதிகமாக ட்ராப் ஆகும். பாருங்கள், திருப்பி உங்களுக்கு 12 வோல்ட் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த குண்டு பல்ப் போட்டுடுவோம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு CPU இருக்குது. பாருங்கள், இதான் CPU. இந்த CPU நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் SMPS வந்து 150 வாட் SMPS தான். இந்த CPU எடுத்து பார்ப்போம். இதான் சிபியூவோட SMPS கனெக்ட் பண்ணுற போர்ட்டு. நம்ம போர்ட்டில் சொல்லிடுவோம். போர்ட் பண்ணிட்டேன். உங்கள் ஃப்ளக் ஆன், சுவிட்ச் ஆனில் தான் இருக்குது. வாங்க, இப்போ நான் கன்வெர்ட்டர் ஆன் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டர் ஆன் ஆகிடுச்சு. பாருங்கள், நான் இப்போ ஆன் பண்ணுறேன். அங்கே சிபி லைட்லாம் எரியுது. சிபி ஃபேன் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடுது. பாருங்கள், ரன் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு 11.26 வோல்ட் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 0.75 வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. இதில் சிபியான ஓடிட்டு தான் இருக்குது. இதில் SMPS பார்த்தீங்கன்னா 150 வாட் SMPS தான். பார்த்தீங்கன்னா டோட்டல் ஓவர்லோடு வந்து 200 வாட்டு. அது ரன் அவுட் டைமுக்கு ஏற்ற மாதிரி இதோட வோல்டேஜ் ட்ராப் ஆகிட்டே இருக்குது. வோல்டேஜ் மட்டும் இல்லை, கரண்ட்டும் உங்களுக்கு ட்ராப் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த கன்வெர்ட்டரை பற்றி பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜும் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கெயின் ஆகிட்டே வருது. பாருங்கள், 11.96 ஆல்மோஸ்ட் 12 வோல்ட் வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த கன்வெர்ட்டரில் நீங்கள் இந்த மாதிரி சாதாரணமான பல்பு, லோ வாட் கொண்ட பல்பு அது மாதிரி தான் எரிய வைக்க முடியும். 200 வாட்டுக்கு மேலே எதையும் ஆப்ரேட் பண்ண முடியாது. ப்ளஸ் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 320 380 வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் மட்டும்தான் வரும். டிசி வோல்டேஜ்ன்றது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். ஸோ இது ஏசி வோல்ட்டு, பியூர் ஏசி வோல்ட்டு கிடையாது. கண்டிப்பாக டிசி வோல்டேஜ் மட்டும்தான் வரும். அதில் நீங்கள் இது மாதிரி சில அப்ளைன்சஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃபேன் அது மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசி பூஸ்டராக வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் போட்டிருப்பாங்க 12 வோல்ட் டிசி கன்வெர்ட்டர் தான், ஏசி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் இதுமாரி சின்ன சின்ன லோடு தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இது வாங்குறது ஒர்த்தாக என்னன்னு நீங்களே பார்த்து வாங்கிக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் வேலன்டெக் தமிழ்.